ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் இப்போ நம்ம காமர்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ப்ராசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேயா, அதாவது மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸோடைய ப்ராசஸ் செயல்பாடுகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது வந்து ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பினுடைய குறிக்கோள்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல வரையறுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து கோல் ஆஃப் ஈச் செக்ஷன்ஸ், அதாவது ஒவ்வொரு பிரிவுகள்லேயும் அதனுடைய கோல் என்ன அப்படின்னு பார்த்து அதை மொத்தமாக நம்ம நிறைவேற்றணும். அதாவது ஒவ்வொரு பிரிவினுடைய கோல் இலக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அது வந்து செகண்ட் ப்ராசஸ். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட், அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகேயா, ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் அப்படின்னா முக்கிய முடிவு பகுதிகள் அப்படின்னு அர்த்தம். முக்கியமான முடிவு பகுதிகளுக்கு பேர் தான் கீ ரிசல்ட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, அப்போ அந்த கீ ரிசல்ட் ஏரியாஸோடைய முன்னுரிமை அடிப்படையில் அமைக்கப்படுகிறது அந்த குறிக்கோள்கள். ஓகே, அந்த ஒரு நிறுவனத்துடைய குறிக்கோள்கள் வந்து அந்த கீ ரிசல்ட் ஏரியாஸ் முன்னுரிமை அடிப்படையில் அமைக்கப்படுகிறது. மேலும் அந்த அதாவது கீ ரிசல்ட் ஏரியாஸோடைய ஒரு அமைப்பினுடைய வலிமையை குறிக்கிறது. இந்த கீ ரிசல்ட் ஏரியா அமைப்புங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனுடைய வலிமையை குறிக்கிறது. மேலும் ப்ராஃபிட்டு, மார்க்கெட், அந்த சுச்சுவேஷன், அந்த மார்க்கெட் நிலவரம் மற்றும் இன்னோவேஷன்ஸ், புதிய கண்டுபிடிப்புகள் போன்றவை வந்து இந்த முக்கிய முடிவு பகுதிகளுக்கு உதாரணங்களாக சொல்லலாம். ஓகேயா, இதுதான் வந்து ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபோர்த்து பாயிண்ட்டு, செட்டிங் சபார்டினேட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட்ஸ். செட்டிங் சபார்டினேட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த ஒரு சார்ட் கொடுத்துருக்கு, அந்த சார்ட்டை பார்த்துருவோம். சார்ட்டில் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் எம்பிஓ இப்போ நம்ம பார்க்க போகிறது தான். அதில் ஒரு சார்ட்டாக கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஓகேயா, ப்ராசஸ் ஆஃப் எம்பிஓ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அதாவது இந்த மேனேஜ்மெண்ட்டினுடைய செயல்முறை. ஓகேயா, அதான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். இதை இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்னென்னு சொன்னேன், அந்த இலக்குகளை வகுத்தல். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து கோல் இல்லையா, இப்போ பார்த்துட்டோம். கோல் அதாவது கோல்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன், ஒவ்வொரு பிரிவினுடைய அந்த கோல்ஸ் இலக்கு அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியாஸ், இப்போ பார்த்தோம் இல்லையா, முக்கிய முடிவு பகுதிகள் அப்படிங்கிறது. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா செட்டிங் சபார்டினேட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட்ஸ், அதாவது இந்த கீழ்நிலையில் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஒர்க்கர்ஸினுடைய குறிக்கோள்கள் அல்லது அவங்களுடைய இலக்குகள் என்ன அப்படிங்கிறத அமைத்து கொடுத்தல். அதுதான் வந்து ஃபோர்த்து பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீஅப்ரிஷியல் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது அந்த குறிக்கோள்களை வந்து மறு ஆய்வு செய்தல். என்னென்ன குறிக்கோள் எய்ம் பண்ணியிருக்குமோ அதை வந்து மறு ஆய்வு செய்தல். நெக்ஸ்ட்டு வந்து அப்ரிஷியல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நடவடிக்கைகளை வேல்யூ பண்ணுறது, மதிப்பீடு செய்தல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது பீரியாடிக்கல் அப்படின்னா காலம், ஒரு டைமிங், அந்த கால அடிப்படையில் வந்து மறு ஆய்வு. ஓகே, மறு ஆய்வு கூட்டுதல், மறு ஆய்வு கூட்டம் கூட்டுதல். ஓகேயா, அதான் மீட்டிங். ஓகேயா, அதாவது பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங் ஆக்டிவிட்டீஸு, அதாவது டைமிங், அதாவது மாதத்துக்கு ஒருக்கையோ அப்படியே இல்லை 15 டேஸ்க்கு ஒருக்கையோ வந்து என்ன செய்யுது, இந்த ஆய்வு கூட்டம் கூட்டணும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேட்சிங் ரிசோர்ஸஸ் வித் அப்ஜெக்டிவ்ஸ். மேட்சிங் ரிசோர்ஸஸ் வித் அப்ஜெக்டிவ்ஸ்னால் இந்த குறிக்கோள்களுடைய ரிசோர்ஸஸ், வளங்கள் இருக்கு இல்லையா, அந்த வளங்களை உற்று நோக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, உற்று நோக்குதல் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ப்ராசஸ் ஆஃப் எம்பிஓ. இதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஈச் கோல் ஆஃப் செக்ஷன்ஸ் பார்த்தோம், ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட்ஸ் ஏரியாஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அந்த எக்ஸ்ப்ளனேஷன் செட்டிங் சபார்டினேட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட்ஸை தான் பார்க்க போகிறோம். அதாவது கீழ்நிலையில் இருக்க ஊழியர்கள் இருக்காங்களே, அந்த அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை, அந்த அவங்களுடைய இலக்குகளை வந்து என்ன அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கணும். அதை அவங்க பண்ணுற அந்த ஒர்க்கில் இருந்தால் நம்மளுடைய நிர்வாகத்தினுடைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இல்லையா, அதனால் அதை முதல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். Setting subordinate objectives or targets. The objectives of each subordinate or individuals are fixed. It is preferable to fix the objectives at lower level in quantitative units. There should be free and frank discussions between the superior and his subordinates. Subordinates are induced to set standards themselves by giving an opportunity. If subordinates are allowed to go so, they may set high standards and the chances of their accomplishment are higher. In this way, the objectives or targets of the subordinates are fixed.
அதாவது ஒரு நிர்வாகத்தில் கீழ்நிலையில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸினுடைய குறிக்கோள்களையும் நாம் வந்து எடுத்துக்கணும். அப்படி எடுத்து அதில் வந்து அது விவாதம்லாம் அந்த அவங்களுடைய குறிக்கோள்களில் வந்து விவாதங்கள் பண்ணி அந்த விவாதம் வந்து உயர்நிலை ஊழியர்கள் அந்த உயர்நிலை ஊழியர்களும் மற்றவர்களிடம் அந்த உயர்நிலை ஊழியர்களும் அந்த விவாதத்தை வந்து இது பண்ணணும், அக்செப்ட் பண்ணி அதை கேட்கணும். அவர்களுடைய அந்த கீழ்நிலை ஊழியர்கள்ட்ட வந்து அந்த விவாதங்களை கேட்க வேண்டும், அது கட்டாயமாக இருக்க வேண்டும். ஓகேயா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கீழ்நிலை ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்குவதன் மூலமாக அவங்க தங்களுடைய அந்த குவான்டிட்டி இருக்கு இல்லையா, அந்த தரத்தை வந்து அவங்க என்ன செய்வாங்க, அந்த தர நிலையை வந்து தக்க வைத்துக்கொள்ள அவர்கள் நிறைய மோட்டிவேட் அதை தூண்டப்படுவார்கள். ஓகே, நம்ம வந்து திறமையாக ஒர்க் பண்ணணும், ஏன்னா அவங்கள வந்து கவனிக்கப்படும் பொழுது அவங்களுடைய திறமையை இங்கே காட்ட முன்வருவார்கள். ஓகேயா? இந்த மாதிரி ஒரு செயல்பாடுனால அவங்க திறமையை கட்டாங்க. அப்போ இந்த கீழ்நிலை ஊழியர்கள் அவ்வாறு மேலும் அந்த மாதிரி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள அனுமதிக்கப்பட்டால் அவர்கள் வந்து அந்த அவங்களுடைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து அதிகமாகும். கட்டாயம் அவங்க வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்காக அவர்களது சாதனை வாய்ப்புகளையும் அதிகமாகும். அவங்க செய்யக்கூடிய அந்த சாதனைகளும் அவங்களுடைய அந்த திறமைகளும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்ல. இவ்வாறு வந்து இந்த கீழ்நிலை ஊழியர்களுக்கான அவங்களுடைய அந்த குறிக்கோள்களை அல்லது அந்த இலக்கை நிர்ணயிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, இதான் வந்து செட்டிங் சபார்டினேட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேட்சிங் ரிசோர்ஸஸ் வித் அப்ஜெக்டிவ்ஸ். மேட்சிங் ரிசோர்ஸஸ் வித் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா குறிக்கோள்களுடன் வளங்களை ஒப்பு நோக்குதல். ஓகேயா? அதான் இந்த மேட்சிங் ரிசோர்ஸஸ் அப்ஜெக்டிவ்ஸ் அதாவது குறிக்கோள், அந்த குறிக்கோள்களுடைய வளங்களை வந்து ஈக்குவல் பண்ணுறது. ஓகேயா? அதான் பார்க்க போகிறோம். மேட்சிங் ரிசோர்ஸஸ் வித் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா குறிக்கோள்களுடன் வளங்களை இந்த உற்று நோக்குதல், அது ஈக்குவல் பண்ணி பார்க்குதல், மேட்சிங் பண்ணி பார்க்குதல். ஓகேயா? அதாவது வந்து த அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஃப்ரேம்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ். இஃப் சர்டன் ரிசோர்ஸஸ் are not adequately available, the objectives of an organizations are changes accordingly. So there is a need for matching resources with the objectives. Next, the available resources should be ப்ராப்பர்லி அலோகேட்டட் அண்டு யூட்டிலைஸ்டு. அதாவது வந்து இந்த கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, வளங்கள், அந்த வளங்களின் அடிப்படையில் என்ன நமக்கு ரிசோர்ஸஸ் கிடைக்குதோ அந்த ரிசோர்ஸஸினுடைய அடிப்படையில் நாம் வந்து நம்மளுடைய குறிக்கோள்களை அமைக்கணும். ஓகேயா? என்ன ரிசோர்ஸஸ் கிடைக்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய குறிக்கோள்களை நாம் அமைக்கணும், கட்டமைக்கணும், ஸ்ட்ரக்சர். அதான். ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த சில ரிசோர்ஸஸ் பார்த்திங்கன்னா போதுமான அளவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த ஆர்கனைசேஷன் நிர்வாகம் இருக்கு இல்லையா, நிர்வாகம் வந்து அந்த குறிக்கோள்களை அதற்கேற்றபடி மாற்றங்கள் செய்ய வேண்டும் இல்லையா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கிடைக்கின்ற சில ரிசோர்ஸஸ் வந்து நமக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னா அதுக்கேற்றது மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய குறிக்கோள்களில் மாற்றம் செய்ய வேண்டும். எனவே வந்து இந்த குறிக்கோள்கள் இருக்கு இல்லையா, இந்த அப்ஜெக்டிவ் குறிக்கோள்களுக்கு தேவையாக பொருந்தக்கூடிய அந்த ரிசோர்ஸஸ் இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப நம்ம என்ன குறிக்கோள் இது பண்ணுறோமோ அதுக்கு பொறுத்த, அதாவது என்ன வளங்கள் கிடைக்குதோ அந்த வளங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய குறிக்கோள், அப்போ நம்ம குறிக்கோள்கள் என்பது அந்த ஏற்ற மாதிரி அந்த பொருந்தக்கூடியதாக அந்த வளங்கள் இருக்க வேண்டும். ஓகே, அடுத்து கிடைக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிசோர்ஸஸ் வந்து ஒழுங்காக நம்ம என்ன செய்யணும், ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஒவ்வொருக்கும் எவ்வளோ வளங்களை நம்ம இது பண்ணி என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு அந்த வளங்களை நன்கு நம்ம வந்து ஒதுக்கீடு செய்து அதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதான் வந்து மேட்சிங் ரிசோர்ஸஸ் வித் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங்ஸ். பீரியாடிக்கல் அப்படின்னா கால வாரியாக, அதாவது 15 டேஸ்க்கு இருக்கவோ இல்லை 1 மந்த்துக்கு இருக்கவோ இல்லை 3 மந்த்ஸ்க்கு இருக்கவோ அந்த மாதிரி அந்த ஒரு கரெக்டான ஒரு ரெகுலரான ஒரு கேப் இது இருக்கு இல்லையா, அந்த டைம் படி நம்ம என்ன செய்யணும்னா அந்த மறு ஆய்வு கூட்டம் கூட்டுதல். அதான் வந்து பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங்னா மறு ஆய்வு கூட்டம் கூட்டுதல். ஓகேயா? அந்த அமைப்பை பொறுத்தவரை, அந்த நிர்வாகத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி செய்யணும். அதுக்கு வந்து த சுப்பீரியர் அண்டு சபார்டினேட்ஸ் ஷுட் hold meetings periodically in which they discuss the progress in the accomplishment of objectives. The fixed standards may be changed in the light of progress, but the basic conditions do not change. The periodical review meeting is held during the period set for achieving the objectives. அதாவது வந்து இந்த டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே ஒர்க்கர்ஸ், அந்த டாப் லெவல் ஒர்க்கர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த கீழ்நிலை
இருக்காங்க இல்லையா, லெவல் கீழ் நிலையில் ஒர்க் பண்ணுறாங்களா அந்த ஒர்க்கர்ஸ், அவங்க லோவர் லெவல் இல்லையா, அந்த லோவர் லெவல் ஒர்க்கர்ஸை வந்து சந்திக்கும் வகையில் அந்த கூட்டம், அவங்கள வந்து மீட் பண்ணுற கூட்டம் வந்து ஒரு டைமிங், அந்த கால வாரியாக அந்த கூட்டத்தை நம்ம நடத்த வேண்டும். அதாவது 15 டேஸ்க்கு இருக்கவோ, இல்லை மந்த்லியோ, இல்லை 2 மந்த்ஸ்க்கு இருக்கவோ, இல்லை 3 மந்த்ஸ்க்கு இருக்கவோ ஒரு கரெக்டான அந்த கேப் இன்டர்வல் இதுபடி நடத்த வேண்டும். அதாவது டாப் லெவல் ஒர்க்கர்ஸும் அந்த லோ லெவலில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸும். ஓகேயா, அந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடத்தையில் அந்த மீட்டிங்கில் வந்து என்னென்ன இந்த குறிக்கோள்களை நிறைவேற்றுதலில் உள்ள அதனுடைய முன்னேற்றத்தை பற்றி விவாதிக்கப்பட வேண்டும். நம்ம என்ன குறிக்கோள் வச்சுருக்கோம், நம்ம அமைப்பினுடைய நிர்வாகத்தினுடைய முன்னேற்றத்தை பற்றி அந்த கூட்டத்தில் என்ன செய்யணும், விவாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அந்த நிர்ணயிக்கப்பட்ட அந்த நிலையான அந்த இது இருக்குல்லையா ஸ்டாண்டர்ட், அதில் முன்னேற்றத்திற்கு ஏற்ப சிறிதளவாவது மாற்றப்படலாம். அதாவது நிர்ணயிக்கப்பட்ட அந்த நம்ம ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம், அதுலேருந்து மாற்றங்கள் செய்யலாம், முன்னேற்றத்திற்காக மாற்றங்கள் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அடிப்படை பேசிக்கான அதில் வந்து மாற்றக்கூடாது. ஓகே, இடையில் நம்ம மேலே ஏதாவது ஒரு சில இதில் மாற்றம் பண்ணாலும் பேசிக்கு அதிலேருந்து என்னத்தையும் மாற்றம் செய்யக்கூடாது. மேலும் அந்த டைமிங் காலவாரியான அந்த ரிவ்யூ மீட்டிங், அந்த பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங் இருக்கு இல்லையா, அந்த குறிக்கோள்களை அடைவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தான் பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அப்ரிஷியல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இந்த செயல்பாடுகளை மதிப்பீடு செய்தல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அட் த எண்ட் ஆஃப் த ஃபிக்ஸ்டு பீரியட் ஃபார் அச்சீவிங் த அப்ஜெக்டிவ்ஸ் there should be a discussions between the superior and the subordinates. The discussions is related with the subordinates performance against the specified standards. The superior should take corrective actions. அதாவது இந்த குறிக்கோள்களை அடைவதற்காக நாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா டைம், அந்த கால முடிவில் வந்து இந்த டாப் லெவல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, உயர்நிலையில் உள்ள அந்த டாப் லெவல் ஒர்க்கர்ஸ் மற்றும் லோ லெவல் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கிடையேயான அந்த டிஸ்கஷன்ஸ் கலந்துரையாடல் நடைபெற வேண்டும். ஓகேயா, மேலும் இந்த டிஸ்கஷன் பார்த்திங்கன்னா இந்த லோ லெவல் ஒர்க்கர்ஸ்டையும் அந்த செயல்பாடு சம்பந்தப்பட்ட அந்த குறிப்பிட்ட அந்த லோ லெவல் ஒர்க்கர்ஸோட குறிப்பிட்ட தரத்திற்கு எதிரான செயல்திறனுடன் தொடர்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த சுப்பீரியர் ஷுட் ஐடென்டிஃபை த ரீசன்ஸ் ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் அச்சீவிங் அப்ஜெக்டிவ்ஸ். த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை த சபார்டினேட்ஸ் ஷுட் பி ஐடென்டிஃபைடு அண்ட் ஸ்டெப்ஸ் ஷுட் பி டேக்கன் டு டேக்கிள் சச் ப்ராப்ளம்ஸ். அதாவது வந்து அந்த டாப் லெவல் ஒர்க்கை சரி செய்வதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். ஓகே, அந்த தரத்திற்கு எதிராக தொடர்புடைய எதிராக இருக்கணும். இந்த டாப் லெவல் ஒர்க்கர்ஸ் வந்து அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மேலும் வந்து இந்த உயர்நிலை அதாவது டாப் லெவல் ஒர்க்கர்ஸ் குறிக்கோள்களை அடைவதில் உள்ள தோல்விகளுக்கான காரணங்களையும் கண்டறிய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. லோ லெவல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அதையும் கண்டுபிடித்து அந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதுதான் வந்து இந்த ப்ராசஸ். இதனுடைய கண்டினியூஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.